அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த அருமையான கிறிஸ்மஸ் காலங்கள் புத்தாண்டு முடிந்து கர்த்தருடைய கிருபையினாலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே 2021 வந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய ஆராதனையில் மகிமை விளங்குதல் பண்டிகை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விசேஷமான பண்டிகையை நாம் முன்பாகவே இந்த நாளில் ஆசரிக்கின்றோம். ஆகவே இந்த ஆராதனை நமக்கு ஒரு விசேஷமான ஆராதனை, திருவிருந்தோடு கூடிய ஆராதனை, ஞானஸ்நானம் இருக்கிறது. ஆகவே இது ஒரு விசேஷமான ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை நேரத்தில் 2021 ஆண்டின் 3வது நாளையும் முதல் பரிசுத்தமான தொழுகை நாளையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்மஸையும் புத்தாண்டையும் மிக சிறப்பாய் கொண்டாடின நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை நாங்கள் இந்த நாளிலே தொழுது கொள்ள கர்த்தாவே வந்திருக்கிறோம். திருவிருந்தோடு கூடிய இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதியும். நடைபெற போகிற ஆண்டவரை திருமுழுக்கு நிகழ்வை ஆசீர்வதியும். பெற்றுக்கொள்ள ஆண்டவரை வந்திருக்கிற குழந்தையையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் ஆண்டவரை பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கின்ற ஜெப மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். கர்த்தாவை வாசிக்கப்படுகிற வேத வார்த்தைகள் உடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அடியனை மறைத்து நீர் பேசும். வந்திருக்கிறவர்களை ஆசீர்வாதியும். வரவேண்டியவர்களை ஏற்ற வேளையில் என் தேவன் தாமே கூட்டி சேர்த்துள்ள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 72 1 முதல் 15 வசனங்களை நாம் முறையாய் படிப்போம். சங்கீதம் 72 பாடல் புத்தகத்தில் இருக்கிறது. பேஜ் நம்பர் 179. கடவுளே, ராஜாவுக்கு உமது நியாய தீர்ப்புகளையும் ராஜகுமாரனுக்கு உமது நீதியையும் கட்டளையிடும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும், குன்றுகள் நீதியால் சமாதானத்தை விளைவிக்கும். ஜனத்தில் உள்ள சிறுமியானவர்களுக்கு அவர் நியாயம் செய்து ஏழையின் பிள்ளைகளை காப்பாற்றுவார், ஒடுக்குகிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் உமக்கு பயந்திருப்பார்கள். புல்லறுத்த வெளியின் மேல் பெய்யும் தூறலை போலவும் பூமியை நனைக்கும் மழையைப் போலவும் அவர் இறங்குவார். அவர் நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் பெருகியிருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்திரவாசிகள் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவர் சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்சீஷின் ராஜாக்களுக்கும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற ஏழையையும் துணையற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அவர்கள் உயிரை இடுக்கத்தில் நின்றும் கொடுமை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் அருமையாயிருக்கும். சேர்ந்து படிப்போம். அவர் வாழ்ந்திருப்பார், சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் செய்யப்படும், எந்நாளும் வாழ்த்தப்படுவார். ஆமென். முதல் பாடலை பாடுவோம். பாடல் 195.
சாஸ்திரிமாரும் தம் காணி கைகளால் உமது ராஜ்யத்திற்கு சாட்சி பகர்கிறார். நட்சத்திரமும் வாக்கும் உம்மை குறித்தது. அதாலே வாழ்த்துகின்றோம் ரட்சகர் கர்த்தாவே. வார்த்தை சொன்னார் போல நீர் வல்ல ராஜனே, ஆனாலும் லோகநேசம் உமக்கு இல்லையே. நீர் அஸ்வமீது ஏறி கிரீடம் தரித்தீர். மாளிகையில் தங்காது என் நிந்தை சுமந்தீர். ஆனாலும் வான்கதிரா நீர் ஜோடி காட்டீர். நன்மையே நித்தம் போங்க ஓம் மார்க்கம் நீதியாம். ஓம் தாசர் பேரில் தீங்கு வேளை போர்க்கைந்து பலத்த தூயத்தாலே அனைத்து காத்தீரோ. நான் என்றாலும் என் மேலிரங்கிடும். ஓம் நாட்டில் நித்தியம் வாழ ஆயனை சேர்த்திடும். என் பகைஞர்க்கு விலகி கேட்கிறேன். பிசாசு பாவம் சாவு யாவிலும் இந்த வண்ணமாக பிரதான தேவாரத்தின் முறை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் ஆண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள், நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி
பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கல புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமாரனை நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிவியான அறிவையும் உம்முடைய வசனத்துமையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்தமாகக் கொண்டு எங்களை அதிகப்படுத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பிரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். நாம் எழுந்து நின்று பக்கம் 77 உள்ள கிறிஸ்து மகிமை விழுதல் பண்டிகை என்கின்ற ஆராதனைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடும். ஈதோ ஆண்டவரும் கர்த்தருமானவர் வந்து ராஜ்யமும் வல்லமையும் அவர் கரத்தில் இருக்கிறது. கடவுளே, ராஜாவுக்கு உமது நியாய தீர்ப்புகளையும் சபை தீர்ப்புகளையும் ராஜகுமாரனுக்கு உமது நீதியையும் கட்டளையிட்டருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதர்கள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமா பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ள
பிதாவாகிய கடவுளே, ஒரே பிரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகாமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவே சூதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, தேவரே, புறஜாதியாருக்கு நட்சத்திரத்தினால் வழிகாட்டி உமது ஒரே பேரான குமாரனை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜாதிகளின் வெளிச்சமாகி அவரை நாங்கள் எப்போதும் பின் சென்று அவருடைய பாக்கியமான செங்கோலுக்கு கீழாக நித்திய சமாதானத்தை அனுபவித்து கடைசியில அவருடைய நித்திய மகத்துவத்தை தரிசிக்கும்படி தேவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசி கேட்கலாம். கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகையினுடைய திருமறை பகுதிகள். பகுதி கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகைக்கான பழைய ஏற்பாட்டின் பகுதி. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஏசாயா 60 முதல் 6 வசனங்கள், பக்கம் 866. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்பதே இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகைக்காக நிர்பவாக்கிய பகுதி. எபேசியர்
3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவளாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியாயமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அதென்னவெனில், புறஜாதிகள் சுசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரம் உள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்களால் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்தந்த ஞானமான சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கிய இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது. இந்நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நிருப பகுதி வாசி முடிந்தது. கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து மகிமை விளங்குதற் பண்டிகை சுவிசேஷ வாக்கிய பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 முடிய. ஆண்டவரே உமக்கு மகிமை மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள்.
பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இன்றைக்காக வாசிக்க தேர்ந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கிய பகுதி வாசித்து முந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசி கேட்டிருக்கிற நாம் அதற்கு மறுமொழியாக நாம் இந்த 2021 ஆண்டின் ஃபர்ஸ்ட் சண்டே, த லார்ட்ஸ் பெஸ்ட் சண்டே என்று சொல்வார்கள். ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட்னுவாங்க. நாளைக்கு நாளில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? தொடர்ந்து நீங்கள் வரணும், ஆலயம் நிரம்பி வழிய வேண்டும், சேரெல்லாம் காலியாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு போதகராக என்னுடைய வேண்டுகோள். ஆகவே இந்த நேரத்தில் இந்த விசுவாசத்திற்கு ஏற்ப நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற நிசேயா விசுவாச பிரமாணம் பக்கம் 24 இருக்கிறதை நாம் சேர்ந்து பயபக்தி ஆகிற நேரத்தில் படித்து அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படுவதுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கு வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவினின்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே, கடவுளினின்று கடவுள், ஜோதினின்று ஜோதி, மெய்யான கடவுளினின்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர், இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்தியு பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின் படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரில் மரித்தோரில் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவன் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இப்பொழுது ஞானஸ்நான பாடல் 407வது பாடலை பாடுகிற பொழுது மக்கள் ஜெபத்தில் இருக்க வேண்டும். ஞான பெற்றோர்கள் குழந்தை முன்பாக ஆயத்தமாய் வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். தம்மண்டை வந்த பாலரை ஆசீர்வதித்த ரட்சகர், இப்போதும் சிறுவர்களை உள்ளவர், குழந்தைகளுக்காகவும் மரித்துயிர்த்த ஆண்டவர், சிறந்த நன்மை வரமும் தர காருண்யமுள்ளவர். அமர்ந்து கொள்ளுவோம். அன்புக்குரியவர்களே, ஆதாம் பாவத்தில் விழுந்த காலம் முதல் எல்லா மனுஷரும் பாவத்தில் பிறந்து கடவுளுடைய கோபாக்கினையின் பிள்ளைகள் ஆகியிருக்கிறார்கள் என்றும், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மீட்டு ரட்சிக்காவிட்டால் நித்திய அழிவுக்கு உள்ளாவார்கள் என்றும் கடவுளின் திருவசனத்தினால் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த குழந்தைகளும் ஜென்ம சுபாவத்தின்படி பாவம் நிறைந்து கடவுளின் கோபத்திற்கு ஆளாக இருக்கிறது. இரக்கங்களின் பிதாவாகிய கடவுளோ முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்து வளர்ந்தோரை மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளையும் பாவம், மரணம், நித்திய ஆக்கினை இவைகளிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படி
தாம் வாக்களித்தபடியே தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆண்டவர் தாமே சிறு பிள்ளைகளை தம்மண்டை கொண்டு வர கட்டளையிட்டு அவைகளை அன்பாய் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார். ஆதலால் நீங்கள் கிறிஸ்தவ அன்பினால் ஏவப்பட்டு இந்த குழந்தைகளுக்காக விண்ணப்பம் செய்து இந்த பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடம் கொண்டு வந்து இவர்கள் பொருட்டு பாவ மன்னிப்புக்காகவும் கிறிஸ்துவின் ஆளுகைக்குரிய கிருபைக்காகவும் ரட்சிப்புக்காகவும் மன்றாட உங்களை வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்புள்ள நமது ஆண்டவர் இந்த அன்பின் செய்கையை தயவோடு கண்ணோக்கி நமது ஜெபங்களை நிச்சயமாய் கேட்பார் என்று சந்தேகமின்றி நம்புவீர்களாக. அன்றியும் நமது ஆண்டவர் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூலின் கடைசி அதிகாரத்தில் தமது சீஷரிடத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டிருக்கிறபடியினாலும் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூலின் கடைசி அதிகாரத்தில் விசுவாசம் உடையவர்களாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறபடியினாலும் ஆண்டவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது என்றும் ஞானஸ்நானம் நம்மை ரட்சிக்கிறது என்றும் எழுதி வைத்திருக்கிறபடினாலும் நீங்கள் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை வைத்து இந்த பிள்ளைகள் அவர் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி இவர்களை கொண்டு வருவது தகுதியானதே. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லா கிருபைகளுக்கும் ஊற்றும் உறைவிடுவோமான ஆண்டவரே, கிருபையின் அருட்சாதனமாகிய இந்த திருமுழுக்கின் வாயிலாக அருமையான குழந்தைகளை உம்மோடு இணைத்து கொள்ள நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். இவர்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளுகின்ற போது ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறார்கள். இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைக்கப்படுகிறார்கள். இந்த விசுவாசத்தை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அறிக்கை செய்யும்படியாக இந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுவதற்கும் பெற்றோர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த வேளையில் ஞானஸ்நானத்திற்குள்ளாகின்ற குழந்தைகளை கர்த்தர் விசேஷமான உம்முடைய கிருபையினாலும் விசேஷித்த உம்முடைய நன்மையினாலும் நிறைத்தருளவும், திருச்சபை முழுவதும் உம்முடைய மகிமையினால் நிறைக்கவும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையை ஆசீர்வதியும். பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்து இன்றைக்கு நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஞான பெற்றோர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த குழந்தையை திரியேக கடவுளின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்கப்பட போகிறது. ஆகவே கிறிஸ்தவ சபை திரியேக கடவுளில் வைக்கும் விசுவாசத்தை நீங்கள் இத்திரு செயலினாலே அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கிருபையின் எத்தனமாகிய திருமுழுக்கு இந்த குழந்தைக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். மெய்யான கடவுள் வைக்கும் விசுவாசத்தை இது உண்டாக்கி பிசாசையும் அதன் எல்லா பொல்லாத செயல்களையும் விட்டுவிடச் செய்கிறது என்று நீங்கள் ஞான பெற்றோராகிய உங்களுக்கு இதற்கு பதிலாக பகிரங்கமாய் சாட்சி கொடுப்பது தகும். அன்றையும் இந்த குழந்தை ஞானஸ்நானம் பெற்ற பின்பு இதை எப்பொழுதும் உங்கள் ஜபங்களில் நினைக்கவும், இதன் திருமுழுக்கை இதற்கு நினைப்பூட்டவும், கடவுளை அறியவும், மெய்யறிவிலும் அவர்களுக்கு பயப்படும் பயத்திலும் வளர்க்கப்படுவதற்கு வேண்டிய ஆலோசனையையும் உதவியையும் உங்களால் இயன்ற அளவு நீங்கள் செய்து வர வேண்டும். ஆகவே இவ்வாறு செய்வதற்கு நீங்கள் இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்கிறீங்களா? அப்படி என்றால் கடவுளுடைய சந்நிதியில் கொடுக்கிறோம் என்று கடவுளுடைய சந்நிதியில் கொடுக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளையே, பிசாசியும் அதன் எல்லா கிரியைகளையும் அதன் எல்லா வழிகளையும் விட்டு விடுகிறாயா? பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறாயா? அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அந்த இடத்தில் இருந்த உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீர்களா? பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறீர்களா?
இந்த நம்முடைய லுத்தரன் திருச்சபையின் விசுவாசத்திற்குள்ளாக குழந்தைக்கு இந்த திரு ஞான ஸ்நானம் பெற உங்களுக்கு மனம் உண்டா? பிள்ளையே, சிலுவையின் குறியை நான் நெற்றிலேயும் மார்பிலேயும் தரித்துக் கொள்கிறேன். ஸ்பெல் பண்ணுங்க, சொல்லுங்க. எட்னா பெத்தாலி. கொஞ்சம் கேட்போம். எட்னா பெத்தாலின், நான் உனக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமென். தண்ணீரினாலும் ஆவியினாலும் உன்னை மறுபடியும் பிறக்க செய்து உன் பாவங்களை எல்லாம் மன்னித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் தமது கிருபையினால உன்னை நித்திய ஜீவனுக்கென்று பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். சமாதானம் உன்னோடு இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அன்பு பிள்ளை எட்னா பெத்தாலினுக்காக ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளின் ஆசீர்வதி ராஜா. இந்த நேரத்தில் பிள்ளையை பெற்றெடுத்த அன்பு ஆண்டவரே தகப்பனார் தாயாரை பாதப்படையில் ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தாவே, இதோ அருமையான பிள்ளைகளை நீரே தாயின் கருவில உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் ஜோயலையும் திபோராவையும் இணைத்தவர். இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக குழந்தையை பெற்றெடுத்து நன்றி செலுத்தி திருமுழுக்களை உம்மோடு கூட பிள்ளையை இணைத்திருக்கிறார்கள். இன்று முதல் இந்த பிள்ளை இந்த திருச்சபையிலும் பரலோகத்தில் இருக்கிற உம்மோடு கூட ஆண்டவர் இருக்கின்ற அந்த இடத்திலும் ஆண்டவர் ஒரு பிரஜையாக சேர்த்துக் கொள்ளப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மத்தியில் ஆண்டவரை ஞான பெற்றோர்களை நின்று வாக்களித்த பிள்ளைக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறேன் என்று வாக்குறுத்திருக்கிற அன்பு சகோதரர் லெனின் அவர்களையும் அவருடைய அன்பு துணைவியாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், கொடுத்த வாக்கை நீர் ஆசீர்வதியும். ஜெபித்த என்னுடைய அருமையான மூத்த போதக தந்தை ஆண்டவரை ரெவரண்ட் டாக்டர் சயாதாசையாவுக்கு ஜெபிக்கிறோம். திருச்சபையின் முன்னாள் போதகராக இருந்து என்னை வழிநடத்தினவர், அவரையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் சேர்ந்து பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையின் அன்பும் தூய ஆவியின் நல்லுறவும் எட்னா உன்னோடும் அருமையான உன்னுடைய பெற்றோரோடும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்து ஆசீர்வாதம் காத்துக்கொள்வதாக. ஆமென். நாம் தொடர்ந்து இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் தொடர்ந்து 100 பாடல் நாம் பாடும்.
மற்றும் தீவன் தந்த கர்த்தாவை ஆதியாந்த பணிவோடுமையாக ஸ்தோத்தரிப்போமாக. நாள் பேச்சை போல் கழியும் தண்ணீரை போல் வடியும் நீதோ என்னால் வரைக்கும் இவ்வேளைகள் பிழைக்கும். அநேக விதமான இக்கட்டையும் உண்டாம். தீங்கினையும் கடந்தும் கர்த்தர் மீட்பை கண்டோம். பூசலை வர கண்ட தாய் தன்னுடன் உகந்த குழந்தையை நன்றாக தற்காக்கும் அன்னை. நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரும் சிலுவையின் வழியாக தன் குமாரனை கொடுத்து ரட்சித்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து வருகிற பெத்லகேம் பாலகனும் தூய ஆவியையும் தந்து வழிநடத்தி வருகிற திரியேக கடவுளிடத்திலிருந்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2021 ஆண்டின் ஃபர்ஸ்ட் சண்டே இல்லையா, ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நாம் பிழைத்திருப்பது கடவுளுடைய சுத்த தயவு. 2021 முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை தொடர்ந்து வருகிற எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் ஏறக்குறைய 54 55 வாரங்கள் இருக்கிறது. இதில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தினந்தோறும் ஆலயம் நடக்கும் பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு வருவேன், வேதத்தை படிப்பேன், தியானிப்பேன், பாடுவேன், ஜெபிப்பேன், ஆண்டவருக்கு முன்னிலையிலே நான் சாட்சியாய் வாழ்வேன். இல்லையா? ஒரு உறுதிமொழியோடு நம்ம இந்த நாளிலே செல்ல போகிறோம். ஆமென். கடவுள் நன்றி சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கைகளை உயர்த்தி சத்தமா மகிழ்ச்சியா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. எப்படி போனார்கள்? நான் சொல்ல போவது அந்த பாயிண்ட் தான். they returned to their own country in their different ways. அன்பானவர்களே, நாம் விசேஷித்தமானவர்கள். ஆமென். அதே வேளையிலே நாம் வித்தியாசமானவர்கள். உலகத்தோடு ஒன்றி வாழுகிறவர்கள் அல்ல. we are called and select and anointed for a different இல்லையா கால், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாழ்க்கைக்காக, ஒரு விசேஷமான வாழ்க்கைக்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இல்லையா? உலகத்தோடு ஒன்றி வாழ்வதற்காக கடவுள் நம்மை இங்கே அழைத்து கொண்டு வரவில்லை. அவன் இப்படி வாழ்றான், நான் இப்படியும் வாழ போறேன், அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொன்னாலே எப்படி இருக்கணும்? அவர் லைஃப் ஸ்டைல் ஷுட் பி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு புத்தாடைகளை அணிகிறோம் கிறிஸ்துமஸ்க்கு,
அழகழகான ஆடைகள் வருகிறது. பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய புதிய புதிய டிசைன்ஸ் வருது, உடனே வாங்கி கொடுக்குற இல்லையா? ஆனால் கிறிஸ்தவ குடும்பம் என்பது அழைக்கப்பட்ட குடும்பமாக, ஒரு வித்தியாசமான குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளினுடைய செய்தியாக நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை ஜனவரி 6 தான் உலகமெங்கும் எல்லாருமே இந்த மகிமை விளங்குதல் பண்டிகையை கொண்டாடுவார்கள் இல்லையா? அவர் லார்ட்ஸ் எபிஃபனி. ஆனால் நம்ம ஒருவேளை நீங்கள்லாம் தொடர்ந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அல்லது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அடிக்கடி ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு காரணத்தினால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பொறுப்பாளெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இன்றைக்கே வச்சிடலாம், 3ஆம் தேதி சண்டேவே நம்ம அந்த எபிஃபனியை வச்சிடலான்னு சொல்லி முடிவு செய்து வைத்தோம். ஒருவேளை இன்றைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு மக்கள் வரவில்லை. அது என்ன செய்கிறார்களோ தெரியல, டியூட்டியா அல்ல வேறு என்னன்னு தெரியல. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், கடவுளுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு என்றைக்கும் மிஸ் பண்ணாதீங்க. திருப்பி அடுத்த வாரம் நம்ம வருவோமா, எப்படி வருவோன்றது தெரியாது. உயிரோடு வருவோமா, உயிரற்ற சடலமாக வருவோமா நமக்கு தெரியாது. அதனால் தயவு கூர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொண்டு ஆலயத்திற்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே வாசிக்க கேட்ட அருமையான வேத பகுதிகள் அனைத்துமே இந்த நாளுக்குரிய செய்தியோடு ரொம்ப அழகாக பொருந்தி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? இங்கே பாருங்க, இந்த வான சாஸ்திரிகள், மேகி என்று சொல்லுகிறவர்கள் ஏசாண்டவரை என்கின்ற அந்த குழந்தையை தேடிக்கொண்டு வருகிறார்கள். அவங்க எப்போ தேடி புறப்பட்டாங்க தெரியுமா? ஏசாண்டவர் பிறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அதாவது அந்த பிறக்கிற நேரத்தில். ஆனால் அவங்க ரீச் ஆனது 2 years ஆஃப்டர் 2 years. அதனால நீங்க பாருங்க, அந்த 10ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்து அவர்கள் அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அப்போ இயேசு 2 வயது வளர்ந்துட்டார், குழந்தையாக அவர் இல்லை, வளர்ந்துட்டாரு. அவரை முன்னணியிலே சுற்றி இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு. மேய்ப்பர்கள் போய் மற்றவர்களெல்லாம் போய் பார்த்த இடம் வேற. ஆனால் இந்த வான சாஸ்திரிகள் போய் பார்த்த இடம் வேற. அது ஒரு வீடாக, ஒருவேளை அவர்கள் எருசலேமிலே ஒரு சின்ன வீட்டிலே கூட இருந்திருக்கலாம் என்று இறையியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சியில் சொல்லுகிறார்கள் இல்லையா? ஆனால் இவங்களுடைய இந்த திங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான திங்கிங்காக மாறி விடுகிறது. என்ன யோசிக்கிறாங்க அவங்க? வானத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை பார்க்கிறார்கள். அந்த அடையாளம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜா ஒருத்தர் பிறந்தாதான் அந்த மாதிரி ஒரு அடையாளம் தோன்றும் இல்லையா? தி கிரேட் ஸ்டார், பிக் ஸ்டார் ஒன்று தோன்றி இருக்கிறது. அதை பார்த்து இவர்கள் வருகிறார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்க, ஏசாண்டவர் அல்லது இந்த ராஜா அரண்மனையிலே தான் பிறந்திருப்பார் என்று சொல்லி தவறுதலாக நேரம் எங்க போறாங்க? அரண்மனைக்கு செல்கிறார்கள். அப்போ ஒருவேளை அவங்களுடைய திங்கிங்ல எந்த விதமான தவறும் இல்லை, ஆனால் கடவுளை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே நான் சொல்ல வருவது. இன்னும் நம் அநேக மக்கள் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். நிறைய பேர் அவர் என்ன நினைக்கிறோம்? அவர் மாய்மாலை செய்கிறவர், அற்புதங்களை அடையாளம் செய்கிறவர் மாத்திரம் தான் நினைக்கிறோம். இல்லைங்க, அவர் நமக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டவர் என்பதை, அந்த முக்கியமான செய்தியை காஸ்பலை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அவர் ஒரு நோயை தீர்க்கிறவர், மருத்துவர், அல்லது நமக்கு கார் பங்களா கொடுக்கிறவர் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அவரை நாம் தவறாக புரிந்து கொள்ளவே கூடாது, சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வான சாஸ்திரிகள் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறான பாதையில சென்று விட்டார்கள். அதனால்தான் நம்ம பார்க்கிறோம், they went to wrong place, their ways were wrong இல்லையா? they took wrong decision. பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நாம் கூட நம்முடைய சுய புத்தியினாலே நாம் தவறாக அநேக காரியங்களை யோசித்து இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நம்ம செய்து விடுகிறோம் இல்லையா? அதுல எத்தனையோ தவறுகள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தவறான முடிவுகளை நாம் எடுக்கிறதுனால நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய சபை பாதிக்கப்படுகிறது, நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன், நன்றாக படித்தவர்களாக நாம் கூட நிறைய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை என்ன நடத்துறோம்? தப்பாவே வழி நடத்தி விடுகிறோம். ஏன், போதகராக நாங்கள் கூட சில நேரத்தில் நாங்கள் சரியா உங்களை வழி நடத்தாமல் போனதுனால சபைகள் வளராமல் பின்தங்கிய நிலையில் இன்னைக்கு இருக்கிறத நாம் பார்த்து கொள்கிறோம். அதில் ஒரு போதகராக இருந்து நான் சொல்லுவதில் நான் வெட்கப்படவே மாட்டேன்.
ஏன்னா நாங்கள் சரியாய் உங்களை வழிநடத்தவில்லை என்றால் நீங்கள் தவறான பாதைக்கு தான் செல்வீர்கள் இல்லையா? அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லையே. அப்போ நாம் சரியான ஒரு முடிவை எடுக்கும் போது, சரியான வழியில பயணிக்கிற போது நாம் போகிற இலக்கு மிக துல்லியமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் சொல்றேன், கிறிஸ்தவன் மற்றவனை போல யோசிக்க கூடாது, கிறிஸ்தவன் கிறிஸ்தவனை போல யோசிக்க வேண்டும். ஆமென். நம்ம எப்படி யோசிக்கணுமா? கிறிஸ்துவை போல யோசிக்க வேண்டும். கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்போ இருந்தால் எப்படி யோசிப்பார் இல்லையா? இந்த உலகத்தில் இயேசு இருந்தால் எப்படி யோசிப்பார்? அப்படிப்பட்ட ஒரு யோசனையை இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வழிகள் சரியாக இருக்கு. அங்கே போய் பார்க்கறாங்க, தப்பான ஒரு டிசிஷனை எடுத்ததுனால அவர்களுக்கு என்ன கிடைத்தது? அங்கே ஏமாற்றம். இயேசு குழந்தை அங்கே இருந்தாரா? இல்லையே, குழந்தை அங்கே இல்லை. ஏமாற்றம், பெருத்த ஏமாற்றம். ஐயோ, நம்ம தேடி வந்தவர் 2 வருஷம் நம்முடைய உழைப்பு வீணாயிடுச்சு. நல்லா யோசித்து பாருங்க, 2 வருஷம் டிராவல்ல இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள். இன்னைக்கும் சைனா இந்தியா பார்டர்ல லடாக்ல பிரச்சனை. நம்ம அங்க போகல, அவங்க எங்க வர முடியல. இவங்க தேசங்களை கடந்து, எல்லைகளை கடந்து, பார்டர் எல்லாம் கடந்து, பசியும் பட்டினியுமாக, தாகமாக இல்லையா, வருத்தத்தோடு 2 வருஷத்துல எத்தனை பேர் போனாங்களோ, போய் சேர்ந்தாங்களோ தெரியல. ஆனா 3 பேர் தான் அங்க போறாங்க. பசியும் பட்டினியுமா, துன்பத்துல துயரத்துல போகிறார்களே. அவருடைய பக்தி இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆலயத்தில் வந்து அமர்வதற்கு நாம் கடினப்படுகிறோம். ஐயோ தூரமா இருக்குது, நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், 10 கிலோமீட்டர்ல இருக்கிறேன், சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோமே. அவர்களுக்கு கிலோமீட்டரே இல்லைங்க, எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து போனாங்க பாத்தீங்களா? யோசித்து பாருங்க இல்லையா? இந்த மகிமை விளங்குதல் பண்டிகை ஏன் நாம் விசேஷமாய் கொண்டாடுகிறோம் என்றால், இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸை விட, நியூ இயரை விட இந்த மகிமை விளங்குதல் பண்டிகை ஒரு விசேஷமான பண்டிகை. ஏன்னு சொன்னா, இயேசு குழந்தையை புறஜாதியாரும் வந்து தொழுகை செய்தார்கள். அதுதான் ஒரு விசேஷமான நாள். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் நாம் சரியான முடிவை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உங்க சுய அறிவை சார்ந்தா முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம இன்றைய செய்தியை நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இந்த நாளுக்குரிய செய்தி என்னன்னாக்கா, சாலமோன் கடவுளிடத்துல என்ன கேட்கிறாரு? எப்படி கேட்கிறாரு? எனக்கு என்னுடைய எதிரியுடைய உயிரை கொடுன்னு கேட்டாரா? எனக்கு நிறைய மிலிட்டரி கொடுன்னு ஆண்டவரேன்னு கேட்டாரா? எனக்கு நிறைய செல்வத்தை கொடுன்னு கேட்டாரா? இல்லை, என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, நான் போக்கு வரவு தெரியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை கூட ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை. ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நீ ஞானமுள்ள இருதயத்தை கேட்டதுனால நான் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். மாத்திரமல்ல, உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும், நீ கேட்காத எல்லாத்தையும் உனக்கு நான் தருகிறேன். பார்த்தீங்களா? இதை தான் ஆண்டவர் பின்னாடி சொல்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பிறகு எல்லாம். இன்னைக்கு நம்ம எங்க ஓடுனுக்கிறோம்? 2 ஷிஃப்ட் செஞ்சா அதிகமான காசு கிடைக்குது, 3 ஷிஃப்ட் செஞ்சா அதிகமான காசு கிடைக்குதுன்னு பணத்தை தேடி, சொத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீ கடவுளை தேடி வந்தால் உனக்கு அதை விட 1000 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமாவா இல்லைங்களா? அந்த புறஜாதியார் இயேசுவை தேடி வந்தார்கள். திரும்பி போகிற போது மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்றார்களே. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டாமா? அவரை தேடி வர வேண்டும். சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அழகா தாகத்தோடு ஆண்டவரை தேடுவதில் அவன் சொல்லுகிறான் பாருங்க. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவரே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எப்படி ஒரு மான் தண்ணீருக்காக வாஞ்சையோடு ஏக்கத்தோடு அது கதறி கொண்டிருக்கிறதோ, அது போல கடவுளை தேடுவதிலே நம்முடைய வாஞ்சை, ஏக்கம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம மற்ற சபையில நம்ம ஒப்பிடக்கூடாது, எனக்கு அது இஷ்டம் இல்லை. ஆனாலும் ஏன் ஒப்பிடுறேன்னா, இன்னைக்கு அந்த சபை மக்களை பாருங்க, நேரத்துக்கு வருவது, கடவுளை துதிப்பது, பாடுவது, அவங்க போதகரோட ஊழியத்தில் இருப்பது என்பதில் ரொம்ப ஐக்கியமாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வளர்ந்த சபைகளில், இந்த மெயின் லைன் சர்ச்சஸில் மட்டும் இன்னும் நம்ம பக்தியை தேக்க நிலையில் இருக்கிறது, ஊழியம் பின்னடைந்து போயிருக்கிறது, எல்லாமே ஒரு இருட்டடிப்பு போல நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஏசாயா அன்றைக்கு இருளில் இருந்த மக்களை பார்த்து சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. இன்னும் இருளில உட்கார்ந்து கொண்டிருக்காது. இன்னொருத்தர் வந்து ஊழியம் செய்வார், அவர் ஊழியம் செய்வார், அவர் பேசுவார், ஐயர் பேசுவாருன்னு இருக்காத. நீ செய், நீ விளக்காயிரு, நீ வெளிச்சமாயிரு, இந்த உலகத்துக்கு நீ உப்பாயிரு இல்லையா?
ஆண்டவர் அதுதானே சீடர்களுக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? யாரோ ஒருத்தர் ஊழியம் செய்யறாங்க, யாரோ பொறுப்புல இருக்கிறாங்க, யாரோ சபையை நடத்துறாங்க இல்லையா? இன்னைக்கு நாம் நிர்விசாரமாய் போய் கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய மெயின் லைன் சர்ச்சஸ் உடைய ஊழியம் நிச்சயமாக தைரியமா நான் சொல்லுகிறேன், எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, 100% மினிஸ்ட்ரி இஸ் 0. நடக்கலைங்க, ஊழியமே நடக்கல. ஏன்? ஒருவேளை நான் மற்றவங்களெல்லாம் அக்யூசியேஷன் பண்ணல, நான் என்ன பண்ணிக்கிறேன்? முதல்ல நானும் இதுக்கு ஐ எம் த பர்சன் ரெஸ்பான்ஸ். நானும் இதுக்கு முதல் காரணமா இருக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க நினைத்து பாருங்கள், இப்படி சபை இன்றைக்கு வளராமல் தேக்க நிலையில் இருப்பதற்கு யார் காரணம்? மூன்றாவது நபர், இரண்டாவது நபரை சொல்லாதீங்க, நானே காரணம். நீ நான் போய் சுவிசேஷத்தை சொல்லல, முதல்ல நான் என் ஆலயத்துக்கு வரல, என் ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கனத்தை நான் கொடுக்கல. ஆனா இந்த வான சாஸ்திரிகள் எங்கிருந்தோ வராங்க, பல ஆயிரம் மைல்கள் தொலைவில் இருந்து அவங்க இலக்கை தேடுற வரைக்கும். நல்லா வர யோசித்து பாருங்க. அரண்மனைக்கு போனவொடனே அங்க ஏரோது சொல்றார், இந்த குழந்தைய பார்த்துட்டு வந்து திருப்பி எங்களுக்கு சொல்லணும். உடனே அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஐயோ, ராஜாவுக்கு விரோதமா இந்த குழந்தை இருக்குது, இவன் நம்ம ஏன் பகைச்சுன்னு சொல்லி அவங்க திரும்பி போயிருக்கலாம். நமக்கு வம்பு வேண்டாம், நம்ம போயிடலான்னு, உயிரை காப்பாத்திக்கலாம். ஆனா அவங்க வந்த நோக்கத்தை நிறைவேற்றாம திரும்பி போலிங்க. அவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்காங்க. ஆமென். நாம் தியான ஸ்நானம் பெற்றோம், திருமுழுக்கு கூட நடந்தது. என்ன எதற்காக பெறுகிறோம்? திருமுழுக்கு நான் கடவுளுடைய பிள்ளை, அவரை பற்றி நான் சொல்லவே இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார் என்கின்ற பெரிய ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வு தான் இங்கே திருமுழுக்கில் நடக்கிற. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஒரே நேரத்தில் இங்கே திருச்சபையிலும் பரலோகத்திலும் நாம் பிரஜையாக மாற்றிக்கொள்ளப்படுகிறோம். அப்போ கடவுள் நமக்கு கொடுக்கிற ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இல்லையா அதெல்லாம்? இது எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் ஏன் இன்னும் தூங்கி கொண்டு சோம்பேறிகளாக வசனத்தை கேட்டும் இல்லையா அனல் இல்லாதவர்களாக குளிராக நாம் இருக்கிறோம் என்பதில் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதான் இங்க ஏரோது சொல்லி அனுப்புறார். மத்தேயு 2:2 வாசிங்க. அவங்க தவறான இடத்துல போகிற போது ஏரோது சொல்லுகிறார், வாசிங்க. மத்தேயு கலங்கினார்கள். இயேசு ஆண்டவர் பிறந்திருக்கிறார் செய்தியை கேட்டு கலங்கினாம். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் பிறந்த செய்தி மற்றவர்களுக்கு வேணும்னா கலக்கத்தை உண்டாக்கலாம், நமக்கு அது சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. ஆமென். அதனால தான் கிறிஸ்துமஸ் செய்தியில் நான் பார்த்தோம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் அன்றைக்கு சொன்னார். இப்போ பாருங்க, இயேசு ஆண்டவர் அரண்மனையில் பிறக்கலை, பெரிய பணக்காரங்க வீட்டுகளில் பிறக்கலை, அவர் இடம் இல்லாமல் மாட்டு தொழுவத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் சின்ன ஒரு குடிசையில் தான் அவரை போய் பார்க்குறாங்க. ஆனால் அவர் நினைத்திருந்தால் எங்கேயோ பிறந்திருக்கலாம், நமக்காக தன்னை தாழ்மையாக ஏழ்மையின் கோலத்தில் மாற்றிக்கொண்டார். அதனால் இந்த சம்பவத்தில் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதல்ல தப்பை சரி செய்கிறவராக கடவுள் இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் தப்பை திருத்துகிறார், கரெக்ஷன் இல்லையா? எபிரேயர் 12:6 வாசிங்க. எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமா, ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்மளை கண்டிக்குவார், சிட்சிக்குவார். அது தண்டனை அல்ல. தண்டனைக்கும் கண்டிக்கிறதுக்கு சிட்சைக்கும் வேற வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? சிட்சித்தல் என்பது ஒரு தகப்பன் ஒரு தாய் தன் பிள்ளைய செய்யறது போல. அப்போ ஒரு தகப்பன் தாய் தன் பிள்ளைகளை எதுக்காக அடிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க? அழிச்சுன்னு அவங்கள ஒழிச்சுன்னு கடிக்கிறாங்க இல்லை, அவங்க நன்றா வளர வேண்டும், நல்லா விசுவாசத்தில் வளரணும், நல்ல பிள்ளையாக வளரணும், நல்லா படிக்கணும் இல்லையா? பெரியவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த நல்ல விஷயத்திற்காக தான் பெற்றோர்கள் கண்டித்து திருத்துக்கிறாங்க. நல்லா கவனிங்க, பெற்றோர்களால் கண்டித்து திருத்தப்படாத பிள்ளைகள் இன்றைக்கு தருதலைகளாக அலைந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் பெற்றோர்களாக இன்னைக்கு இருக்கிறவங்க பிள்ளைகளை ஏனோ எக்கேடு எப்படின்னா போ அப்படின்னு விட்டாக்கா இன்னைக்கு பிள்ளைகள் நல்ல நிலைமையில் வர முடிவதில்லை பிரியமானவர்களே. அப்போ பெற்றோர்களுடைய ரோல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நிலைமையில தான் நம்முடைய தந்தையாகிய கடவுள் ஃபாதர்
நம்ம கூடவே இருந்து நம்மை திருத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் திரும்பியும் அவர்கள் எங்கே போகிறாங்க? திரும்பி அவர்கள் அந்த இயேசு ஆண்டவர் இருக்கிற குழந்தையை பார்க்க சென்றார்கள். ஒருவேளை நட்சத்திரம் சரியாக தான் வழிகாட்டி இருக்கிறது. அவன் உள்ளே போனவன் நட்சத்திரத்தை விட்டாங்க. அவங்க சொந்த புத்தியை அவங்க சார்ந்தாங்க. சுய புத்தியின் மேலே என்ன பண்ணக்கூடாதான்? சாராதன் வேதம் சொல்லுகிறது. சுய புத்தியை சாராத. திருப்பி வெளியே வராங்க. நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. சரியான இடத்துல போய் சேர்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு என்ற இந்த சிலுவையை, இயேசுவை, அவருடைய வார்த்தையை பின்பற்றாமல் போனால் நாமும் தவறான இடத்துல போய் நிற்போம். நமக்கும் தவறான காரியங்கள் நடைபெறும். நல்லா யோசித்துப்பாங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைகளை, பிள்ளைகளை எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். திருமணங்களை செய்கிற போது யாருனே தெரியாத ஒரு நபருக்கு நம்ம திருமணத்தை கொடுத்துருக்கோம், பிள்ளைகளை கொடுத்துட்றோம். அவங்க போய் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களா இல்லையான்னு பார்த்தா நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுடைய விவாகரத்து தான் இல்லையா கோர்ட்டில் அதிகமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு யாருக்கும் நம்ம கொடுத்து விடுகிறோம். அதை விட தெரிந்த நல்ல கிறிஸ்தவ பக்தி உள்ள விசுவாசிகளுக்கு நாம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பெற்றோர்களுடைய சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை இன்னைக்கு கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. செல்லம் கொடுக்க வேண்டியது தான், ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேலே கிடையாது. தேர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. அதை தாண்டோம்னா பிள்ளைகள் கெட்டு போவார்கள். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு தந்தையாக இருந்து, பரம தந்தையாக இருந்து நம்மை அவர் திருத்தி கண்டிக்கிறார் என்று பார்க்க. அப்போ he gives instructions இல்லையா, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். அதே பாருங்க, அடுத்தது he makes us perfection இல்லையா. perfection முதல்ல he gives instructions and he make perfection. he mold like a clay. நம்மை உருவாக்குகிறவர் அவரே. அவரிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம சரிப்படுத்துகிறவர். நம்மெல்லாம் பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறோம், இம்பர்ஃபெக்டாக இருக்கிறோம். கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற போது நம்முடைய வாழ்க்கையை அவர் சீராக்குகிறவராக, சரி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இங்கே பாருங்க, அவர்களை நட்சத்திரம் வழிகாட்டியது. இன்னைக்கு நாமும் பிறருக்கு வழிகாட்டுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நீங்களே அந்த வெளிச்சம் சொல்றார். உலகத்திற்கு நானே ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர், அந்த ஒளியை என்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க. அப்போ யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்க இருளில பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களை கொளுத்தி மரக்காலுக்கு அடியில் வச்சுட்டீங்கன்னா அது பிரயோஜனமா இருக்குமா? நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், யோவான் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாய் இருந்தான். ஆமென். அவன் முன்பாக வந்து ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாய் நாம் இருக்கிறோமா, இல்ல மற்றவருடைய வாழ்க்கையில இருளா இருக்கிறோமா, சாபமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நிறைய நேரத்தில் நாம் பிறருடைய வாழ்க்கையில சாபமாக தான் இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய தவறு இல்லையா? ஆண்டவனுடைய வாழ்க்கையில தீபத்தை கொடுத்திருக்கிறார், ஒளியை கொடுத்திருக்கிறார், ஒளியாய் பிறந்திருக்கிறாரு. நான் இன்னைக்கு என்ன செய்யறோம்? மற்றவங்களுக்கு சாபமா இருக்கிறோமே, மற்றவங்களை தப்பா வழி நடத்துறோமே, மற்றவங்களை முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறோமே. இது நியாயமா? ஆண்டவர் கேட்கிறார். அதனால சொல்ல தன் சீடர்களுக்கு சொல்றாரு, நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறீங்களே, நீங்க தப்பா இருக்கக்கூடாது, நீங்க சரியா இருக்கணும். கிறிஸ்தவன் சொன்னா வித்தியாசமா இருக்கும். லைஃப் ஸ்டைல் ஷுட் பி டிஃபரண்ட். வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அந்த பவுலும் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். ஆமா, தைரியமா நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் கூட சொல்ல முடியாது என்னால. ஒரு பாஸ்டரா இருந்து நான் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்னால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நான் பலவீனமாக தான் இருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன். ஆனால் பவுல் தைரியமா சொல்றார், I am following Jesus Christ, you also follow me. இன்னைக்கு நம்ம சொல்லுங்க, அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அப்படி இல்லைன்னா நாம் கிறிஸ்தவர்களே இல்லை. இன்னைக்கு தைரியமா நம்ம புறஜாதியர்கிட்ட போய் அம்மா என்னை ஃபாலோ பண்ணுமா, என் குடும்பத்தை ஃபாலோ பண்ணுமான்னு சொன்னா
நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே உங்கள் குடும்பம் கரெக்டாக இருக்குது, நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நாம் இயேசு ஆண்டவரை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:1 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும். அவர் எப்படி இருந்தார்? எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார், புறஜாதியாரையும் ஏற்றுக்கொண்டார், அவர் இடத்துல வருகிற யாவரையும் ஏற்றுக்கொண்டார். யாரையுமே தள்ளலை, தாழ்மையாக இருந்தார், மன்னிக்கிறவராக இருந்தார், இரக்கம் காட்டுகிறவராக இருந்தார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் பாருங்கள் இல்லையா? கடைசியாக அவங்க என்ன செய்தாங்க பாருங்க, 11ஆம் வசனத்தில் காணிக்கைகளை படைத்தார்கள். they offered offerings for the baby Jesus Christ. மலாக்கி 3:8-10 வாசிங்க. மலாக்கி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8-10 வேகமாக வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை மற்ற போதர்கள் எல்லாம் இதை குறித்து பேசுவதற்கு அச்சப்படுவார்கள். நான் பயப்படவே மாட்டேன். காணிக்கை கொடுப்பது என்பது வர்ஷிப்பில் இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். அது யாரும் மறந்துடவே கூடாது. இங்கே அவங்க பாருங்க, தே டிடன்ட் நோ. ஒரு குழந்தைய பார்க்க போகிறோம், நம்ம காணிக்கை கொடுக்கணுமானலாம் அவனுக்கு தெரியாது. புறஜாதியாரே காணிக்கை கொண்டு வந்து என்ன கொடுக்குறாங்க? என்னென்ன கொடுக்குறாங்க? வெள்ளை போலம், தூப வர்க்கம், பொன் இல்லையா, எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. விலை உயர்ந்தது அதெல்லாம். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்காக ஆலயத்துக்கு வருகிறோமே, என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? வெறுங்கோயோடு வரலாமா? சொந்தக்கார வீட்டுக்கு போனால் வெறுங்கோட போயிடுவீங்களா? இன்னும் கணவனாரை பார்த்து அம்மா வீட்டுக்கு போனோம்னா, ஏங்க எங்கள் அப்பாவுக்கு அந்த ஸ்வீட் பிடிக்கும், இதை வாங்கிக்கிங்க, எங்கள் அம்மாவுக்கு இந்த மிக்சர் பிடிக்கும், இதை வாங்கிக்கிங்க இல்லையா, பிள்ளைங்களுக்கு அண்ணன் தம்பி பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கிக்கிங்க சொல்கிறோமா இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு வரும். பைபிள் பாட்டு புக்கம் எடுத்துகிட்டு வர்றதில்லை, காணிக்கையும் கொண்டு வரதில்லை. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? என் ஆலயத்திலே பண்டக சாலைகள் நிரம்பி இருக்க வேண்டும். எதற்காக? அங்கே வர்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் சாப்பிட வேண்டும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க, தைரியமாக சந்தோஷமாக கொடுங்க. பழைய ஏற்பாடு சொல்லு தசம பாகம். ஒருவேளை நம்முடைய மெயின் லைன் சர்ச்சஸில், அது நம்முடைய லுத்தரன் திருச்சபையில் தசம பாகத்தை பற்றி நம்ம பேசுவதே இல்லை. பேசாததுனால தரமாட்டேன்றீங்களா என்னன்னு தெரியல. கொடுக்கக்கூடாது என்று ஒன்றுமே கிடையாது. தசமபாகம் என்பது என்னது? 10ல் ஒரு பங்கு. 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 100 ரூபாய் கொடுக்கணும். 10,000 ரூபாய் வாங்கினா 1000 ரூபாய் கொடுக்கணும். கொடுக்கலாம், தைரியமாக கொடுங்க. ஆண்டவருக்காக தானே கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு அங்கே இருக்குது. அவர் உங்களை போஷிப்பார். ஆமென். ஊழியத்திற்காக கொடுத்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 4 சபையை உருவாக்கி இருக்கிறீங்க, இல்லை இந்த பெரிய இடத்தெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க, பெரிய ஆலய கட்ட போகிறோம். இதை நான் ரிமைண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் கொடுக்கவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. கொடுக்காதவர்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். கொடுத்து கொண்டவங்களை ஐ என்கரேஜ் யூ. ஆமென். கடவுள் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா புறஜாதியாரே கொடுக்குறான். இன்றைக்கி நான் கிராம சபைகளில் வேலை செய்த நாம்பூர் பகுதியில் 2 ஆலயத்தை கட்டினேன். ஒவ்வொரு ஆலயம் 60 லட்சம். ரெட்டிமாங்குப்பம் என்கின்ற ஒரு ஆலயமும், அழிஞ்சுகுப்பம் என்ற நம்ம சுகர் மில் பக்கத்தில் நிறைய மக்கள் அதுக்கு அதிகமான பணம் கொடுத்ததெல்லாம் யார் தெரியுங்களா? இந்துக்கள் தான் கொடுத்தாங்க, இஸ்லாமியர்கள் கொடுத்தாங்க. கிறிஸ்தவர்கள் கொடுத்ததெல்லாம் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. நான் பெருமையாக சொல்லுகிறேன். அவங்கெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நேரடியாக பெறுவார்கள் நிச்சயமா, இல்லையா? அப்போ புறஜாதியாருக்கு நம்ம ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த அளவற்ற பக்தி ஏன் நமக்கு இல்லாமல் போய்விட்டது? இங்கே புறஜாதியார் ஆண்டவரை தேடி வந்து தங்களையே பரிசாக கொடுத்தால். காணிக்கை கொடுப்பதில் என்ன தரம் அர்த்தம் இருக்குது? ஏன் நம்ம பிரசங்கம் முடிஞ்சு காணிக்கை வைக்கிறோம்? சில சபைகளில் முன்னாடி வைக்கிறாங்க, அது தவறு. அது ஒருவேளை மற்ற காரியங்களுக்காக கலெக்ட் பண்ணலாம், ஊழியங்களுக்காக அப்படி இப்படின்னு. ஆனால் காணிக்கை என்பது எப்போ படைக்கணும்? பாடல் புத்தகத்தில் அதுக்கு விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பின்னாடி தான் ஆஃபரிங். எதுக்காகன்னு சொன்னால், என்னையே நான் காணிக்கையாக கொடுக்கிறேன், கேட்ட வசனத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் தான் அந்த காணிக்கை, இல்லையா?
அதனால தான் அது முடிஞ்ச உடனே நம்ம நேரடியாக ஆசீர்வாதமாக சென்று நம்ம வெளியே செல்லுகிறோம். பிரசங்கம் முடிஞ்சு காணிக்க பாடலை பாடி நான் இந்த பிரசங்கத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படிங்கிற அர்த்தத்தோடு தான் நாம் காணிக்க செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி வாசி கேட்ட இந்த சுவிசேஷ பகுதியில் 12ஆம் வசனம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதுதான் நம்முடைய இந்த நாளினுடைய தீம் பாயிண்ட். வாசிங்க 12ஆம் வசனம், மத்தேயு 2:12. வேறு வழியாய் போனார்கள். நம்ம ஏசாமி கிட்ட வந்துட்டோம். வந்த வழி ஏதோ எந்த வழியில் வந்துட்டோம். வந்துட்டு சுவிசேஷத்தை கேட்டுட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அபிஷேகத்தை பெற்றுவிட்டு நாம் மீண்டும் இந்த உலகத்திற்குள்ளாய் போய் வாழுகிற போது எப்படி இருக்கணுமா? வேறு வழியாய். வேறு வழியாய் என்று சொன்னால் ஐ மீன் we are different people, we are different style, we should live in a different style. அதனால்தான் ஏசாயா சொல்றாரு, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. மற்றவங்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கையிலே தீபங்களை ஏற்ற வேண்டும். அதனால்தான் இந்த மகிமை விளங்குதல் பண்டிகையிலே புரஜாதியாரை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறார் இல்லையா? இந்த எபிஃபனி என்ற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலம் the 12 days after Christmas நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 3 wise men இல்லையா ஈஸ்ட்லேருந்து போய் தொழுகை செய்யல நமக்கு வரலாறு தெரியும். இந்த எபிஃபனி தியோஃபனி என்ற வார்த்தைக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்லி முடிக்கிறேன். தியோஃபனி என்றால் the manifestation of a deity in a observable way. The word epiphany means descends from the ancient Greek epiphania, to show or to shine, to manifest, to bring light. In ancient Greek usage, the term often describes the visible manifestation of God or goddess to a mortal eyes, a form of theophany. இல்லையா? இதுதான் இயர்லி கிறிஸ்டியன் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இயர்லி கிறிஸ்டியன் adopted the term to describe the manifestation of the child Jesus to the Magi, which was the understand the figuratively as the revelation of Christ to the Gentiles and commemorated in the Catholic feast of Epiphany. முதல்ல கத்தோலிக்க திருச்சபைகளிலே இதை அவர்கள் பின்பற்றினார்கள். பின்பு நாம் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். It is also refers the Christ second coming. அதை மறந்துடவே கூடாது இல்லையா? அதுதான் இங்கே இந்த எபிஃபனியினுடைய ஒரு சின்ன விளக்கமாக நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் வித்தியாசமானவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவினிடத்தில் வந்து திரும்பி போகிற போது நாம் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் கனி கொடுக்கிற வாழ்க்கையாக அமையட்டும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் ரட்சகராக இருக்கிறார். இஸ் யூனிவர்சல் சேவியர். அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த ஜூஸ் ஆர் ஒன்லி கிறிஸ்டியன்ஸ், இஸ் ஃபார் ஆல் ஓவர் த வேர்ல்ட், யூனிவர்சல் சேவியர். அதனால் இன்னைக்கு இயேசு ஆண்டவரை எல்லாருக்கும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், புரஜாதியாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பவுலடிகளாருடைய வாழ்க்கையில் கடவுள் அவர் எதற்காக அழைத்தார்? புரஜாதியார்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தான் அவர் அழைக்கிறார். யாருக்கு? அரசர்களுக்கும் புரஜாதியாருக்கும் என் நாமத்தை நான் அறிவிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி தான் அவருடைய காலே இருக்கிறது. ஆகவே புரஜாதியார்களுக்கு நாமும் சுவிசேஷத்தை போன வருஷம் கூட நான் இதே தான் சொன்னேன். அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள் மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு ஒரு அந்நியர்களை கூட்டின்னு வாங்க. அந்நியர்னா புரஜாதியாரை கூட்டின்னு வாங்க. யாருமே கூட்டிகிட்டே வரல, யாருமே கூட்டு வரல, நான் கூட கூப்பிட்டு வரல. ஆனால் அடுத்த வருஷம் நம்முடைய நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள நம்ம மதம் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஏசாமி ஏற்றுக்குன்னு பகிரங்கமாக அவங்கள தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ப்ளீஸ் கம் டு அவர் சர்ச் அண்ட் லிசன் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் கெட் பிளஸ். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். வந்தால் பாருங்கள், வரலன்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா நாம் கூப்பிட வேண்டியது, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை, வெளியே செய்கிறவர் ஆண்டவர். புறஜாதியர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். இன்றைக்கி நாம் கூட புறஜாதியார் தான், நம்மளாம் யூதர்கள் அல்ல, ஆண்டுடைய வம்சத்தில் அப்படி ஜாதியில் பிறந்தவர்கள் அல்ல. எங்கேயோ ஒரு மூலையில் நாம் இந்த இந்திய தேசத்தில் கிராமத்தில்
பெயர் தெரியாத கிராமத்தில் இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த வேலூர் மாநகரத்தில் கொண்டு வந்து இந்த சிஎம்சி என்ற பெரிய மருத்துவமனையில் உங்களையெல்லாம் பணி செய்ய வைத்து மருத்துவர்களாக, செவிலியர்களாக, டாக்டர்ஸாக, இன்ஜினியர்ஸாக, டீச்சர்ஸாக, பெரிய பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் உங்களெல்லாம் வச்சுருக்கிறாருன்னா இதை நம்ம படிச்சுட்டுன்றதுனால இல்லை, சுவிசேஷம் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறோம், பெண்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் வரலாறு, திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் இல்லையா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஐயர்கள்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய பேர் இருக்கிறீங்க. அவங்க மேலாடையை அணிய முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. தோல் சீலை புரட்சி உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவம் வந்த பிறகு தான் இதெல்லாம் அபாலிஷ் ஆனது. கிறிஸ்தவம் இட் இஸ் அ லைட் ஃபார் த ஹோல் வேர்ல்ட். இட் இஸ் நாட் ஒன்லி ரிலிஜன், இட் இஸ் லைட். ஆமென். நாம் வெளிச்சமாக இருப்போம், உப்பாக இருப்போம். கர்த்தர் இந்த மகிமை விழுந்தல் பண்டிகையில் நம்மையும் மகிமைப்படுத்தியிருக்கிறார். உங்களை அவர் எழும்பி பிரகாச செய்கின்ற ஒளியாக உங்களை மாற்றி இருக்கிறார். ஆகவே நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர பலியை பாடும். வருவோம். திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்கும் மீண்டும் என்னுடைய இந்த கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகையினுடைய ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நாளில் ஞானஸ்நானம் பெற்ற அன்பு பிள்ளை என்னா பெத்தலின், அவருடைய அன்பு பெற்றோர்கள் ஜோயல், அன்பு சகோதரி தேபோரா அவர்கள் கடவுளுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரேயர், ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் இருந்தால் முன்பாக வாங்க. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்ன ஆண்டவரே, எங்களுக்காக பெத்லகேமிலே பாலகனாய் அவதரித்தவரே, மகிமையின் அரசனாய் நீர் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, கிழக்கு சாஸ்திரிகள் உம்மை வந்து பணிந்து கொள்ளுகிற ஒரு உன்னதமான மகிமையின் நாளாக இந்த நாளிலே ஆண்டவரே, உலகமே இந்த மகிமை விளங்குதல் பண்டிகையை இந்த வாரத்தில் கொண்டாட போகிறார்கள். நாங்கள் முன்னதாகவே இப்படி ஆலயத்தில் கொண்டாடி இருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் அருமையான குடும்பங்களுக்கு, குறிப்பாக அன்பு சகோதரன் ஜோயல், அவருடைய அன்பு மனைவி தேபோரா, ஆண்டவரே குழந்தை என்னாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய ராஜ்யத்தில் இவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், உம்முடைய திருச்சபையில் உறுப்பினராகப்பட்டார்கள். நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜெபத்தில் வந்திருக்கிற அருமையான அம்மாவுக்காக, ஆண்டவரே ஜீவனுக்காக, சகோதரிக்காக, அன்பு சோழன் லெனினுக்காக, மூத்த ஆண்டவர் குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். அதே போல அன்பு சகோதரர் ராஜேஷ்காக நான் ஜெபிக்கிறோம். வருகிற 5ஆம் தேதி ஆண்டவரே, அன்பு சகோதரர் ராஜேஷ்க்கும் பிரவீனாவுக்கும் ஆண்டவரே வெட்டிங் டே ஆண்டவரை கொண்டாட இருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ராஜா, இந்த குடும்பங்கள் திருச்சபையிலே எல்லா நிலைகளிலும் ஊழியத்திற்காக ஆண்டவரை தாங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சரி, இந்த நாளில் கர்த்தாவே, இதோ அன்பு பிள்ளைகளை விசேஷமாக ஜெபத்தில் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரும் விசேஷமாக நீர் ஆசீர்வாதம். இந்த நாள் ஆண்டவரே, அன்பு தம்பி ஜோயலுக்கும் தேபோராவுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் திருமண நாளை வருகிற 5ஆம் நாள் காணுகின்ற ஆண்டவரே ராஜேஷுக்கும் பிரவீனாவுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்று போல் இன்று மகிழ்ச்சியோடு அவர்கள் கிறிஸ்துவ குடும்பமாய் சாட்சியை வாழட்டும். விசேஷமாக இந்த நாளில் எங்கள் திருச்சபையுடைய மாதர் சங்கத்தின் தலைவியாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான செல்லம்மாவுக்கு நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது ஆண்டவரே, அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தார்.
ஆண்டவரே உமக்காக அவர்கள் செவிலியராக ஹீலிங் மினிஸ்ட்ரியை செய்து ஆண்டவர் ஓய்வு பெற்று கூட பிள்ளைகளோடு கூட ஊழியத்தில் இருக்கிறாங்க, திருச்சபையில் இருக்கிறாங்க. நன்றி செலுத்துகிறோம். அம்மாவுக்கு இந்த நாள் போல எல்லா நாளும் ஆசீர்வாதம் அமையட்டும் ராஜா. அவளை பலப்படுத்துவீராக. ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதியும். அதே போல நாளைய தினத்தில் தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற அன்பு பிள்ளை ஜீவனுக்காக ஜெபிக்கிறோம். மகனை பலப்படுத்தும். சிறு பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாக்கிற ஆண்டவர் தாமே மகனுக்கு ஆண்டவர் சிறு பிராயத்தில் ஆண்டவரே சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டதை போல மகன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி விசுவாசத்தோடு வாழ கர்த்தர் மகனை ஞானத்தினாலே ஆண்டவர் நிறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். பெற்றோர்களையும் விசேஷமாக குழந்தையும் நீர் ஆசீர்வதி ராஜா. தொடர்ந்து இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நம்முடைய கிருபையினாலே வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொண்டாட போகிற திருமண நாளையும் ஞானஸ்நானம் பெற்ற உங்களையும் பிறந்தநாளை கண்டு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற அம்மாவையும் ஜீவனையும் குடும்பத்தின் மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. Many more happy returns of the day. Advance birthday wishes. God bless you. Ajash, advance wishes. Advance wishes. God bless you. அன்பானவர்களே, தொடர்ந்து நம்முடைய நிகழ்வுகள் நம்முடைய திருச்சபையில் நடப்பும். அதே போல் வருகிற வாரமும் நமக்கு ஆராதனை 8:30 மணிக்கு நடைபெறும். தொடர்ந்து கொயர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான இடத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். விசேஷமாக இந்த நாளில் நம்ம அதில் வந்து கலந்து கொண்டு ஜெபத்தில் நம்மை வழிநடத்த போகிற நம்முடைய திருச்சபையுடைய முன்னாள் போதகர் அருள் திரு அறிவர் சகாயதாசையர் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளில் சபையின் சார்பாக உங்கள் சார்பாக வருக என வரவேற்று நம்முடைய கிறிஸ்துமஸ் ஸ்தோத்திரங்களையும் புத்தாண்டு ஸ்தோத்திரங்களையும் ஐயரவர்களுக்கும் ஐயரம்மாவுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்மை இந்த பொது ஜெபத்திலும் ஐயர் அவர்கள் வந்து வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த மகிழ்ச்சி நிறைந்த கர்த்தாவே, காலை நேரத்தில் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகையிலே நீர் எங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறீர். இந்த 2021 ஆண்டின் முதல் பரிசுத்தமான தொழுகை நாளிலே எங்களை நீர் கூட்டி சேர்த்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கேட்ட வார்த்தையைப் போல நாங்கள் வித்தியாசமானவர்கள். ஆண்டவரே, உலக மக்களைப் போல நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள், விசேஷித்த ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் என்கின்ற கருத்தோடு சிந்தையோடு ஞானத்தோடு நாங்கள் பொறுப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய ஆண்டவரே, குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே, பாடல் குழு, சபையினுடைய பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். விசேஷமான நாளில் ஞானஸ்நானம் பெற்ற ஜோயல் ஆண்டவரே, அவருடைய அன்பு குடும்பம், பிள்ளை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே விசேஷித்த ஜபத்தில் நினைவு கூறப்பட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே, அநேக மக்கள் வியாதியோடும் பலவீனத்தோடும் துன்பத்தோடும் படுக்கையில் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறாங்க ராஜா. எல்லாரையும் என் தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை என் தேவன் தந்து மீண்டும் வருங்காலத்தில் ஏற்ற நேரத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் எங்கள் மதியில் வந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையின் முன்னாள் போதகரும் ஆண்டவரே, யூடிசியில் ஆண்டவரே வைஸ் பிரின்சிபலாக பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் இருக்கிற அருள் திரு டாக்டர் சகாயதாசை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயரையும் ஐயரம்மாவையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் மதியில் இந்த நாளில் ஆண்டவரை நீர் கொண்டு வந்திருக்கா ஸ்தோத்திரம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொரோனா காலங்களில் ஐயரையும் ஐயரம்மாவையும் பிள்ளைகளையும் நீர் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படி திவ்ய பிரசன்னம் ஐயருடைய ஊழியங்களோடு இருக்கட்டும். குறிப்பாக இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் ஆயர் பெருமக்களை உருவாக்குகின்ற ஒரு பெரிதான பணியில் அவரை வைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் வந்து நல்லது ஆறுதலை பங்கெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசன்னம்
அவர் குடும்பத்தோடு இருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து எங்களுடைய சபையினுடைய ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறோம். நடைபெற்று வருகிற எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், பிரேயர் செல், ஆண்டவரே இதோ பாடல் குழு, அவருடைய பொறுப்பாளர்கள், அதில் இருக்கிற உறுப்பினர்கள், இசைக்கருவை மீட்டுகின்ற அன்பசோ ராஜன் டென்னியன், ஆண்டவர் இதோ விசேஷமாக கோயில் பிள்ளை, விநாயக மன்னன் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் குழுவாய் சேர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரை செய்கிற போது இது முழு நிறைவான ஊழியமாக என் தேவன் தாமே எங்களை மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் இந்த ஊழியத்தை அடியேனோடு இணைந்து உழைக்கிற அருள் திரு சுகுமார் ஐயர் அவர்களும் சபையின் பொறுப்பாளர்களும் மற்ற 3 சபைகள் செம்பேடு, சேனூர், பலவன், சாத்துக்குப்பம், சிறுகாஞ்சி போன்ற சபைகளிலும் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். குறிப்பாக திருச்சபையினுடைய கட்டுமான பணிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பணி தடைபடாமல் நடைபெற கர்த்தர் கிருபை தாரும். அதற்காக பொறுப்பாளர்கள் எடுக்கின்ற தீவிரமான எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் மீண்டும் கடவுளுடைய நாமத்தை துதித்து பாட 199வது பாடல், ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க என்கின்ற பாடலை நாம் கரிகாரி கரங்கரிவாயே கடந்தன கரிகாரி கரங்கரிவாயே கடவாதி கடலை பத்தித அவன் செய்ய கடவாதி கடலை பத்தித அவன் செய்ய இதுவானோ பிள்ளையை தேவி இதுவான பிள்ளையை தேவிய நீ விசுவாசி இருப்பாய் போதும் மறவாத சில போது தரி
பொருந்தினாலும் சிறந்த பொன்னாகுவான் சீர்ச்சி பொருந்தினாலும் சிறந்த பொன்னாகுவான் பல பாடும் கூச்சாலும் பல பேரும் திருகுவான் பல பாடும் கூச்சாலும் பல பேரும் திருகுவான் ஏற்றும் நிறைகளை போக்கி விலகுவான் ஒரு போதும் மறவாத உன்னை பிதாவிருக்க உனக்கென்ன குறைகாலமே. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் நம்முடைய திருச்சபையினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர்